இப்படி அதனால தமிழர்களுடைய வரலாற்று விழுமியங்களை தமிழர்களுக்கு நினைவுபடுத்தக்கூடியவராக மோடி திகழ்கிறார். இது ஆடி திருவாதிரை திருவிழா அப்படின்னா, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராஜராஜ சோழன். ஓகே. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராஜேந்திர சோழன். இப்போ நடைபெறக்கூடிய நிகழ்வு ராஜேந்திர சோழனை நினைவு கூர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆக்சுவலா ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளான ஆடி திருவாதிரை அப்படிங்கிறது இந்த மாசம் 23ஆம் தேதி. அன்னைக்கு தான் இந்த கொண்டாட்டங்கள் தொடங்கின. அது நிறைவடையக்கூடியது 27. நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு மோடி பங்கேற்கிறார். பர்சிஸ்டன்ஸ் தான் சார். தமிழையும், தமிழ் மொழியும், தமிழ் கல்ச்சரையும் இதுவரையிலையும் இந்த மாதிரி ஒரு பிரைம் மினிஸ்டர் எடுத்துட்டு போயிருக்காரா அப்படின்னு கேட்டா இல்ல. யுஎன்ல போனா தமிழை பத்தி பேசுறாரு. லே லடாக்ல போயிட்டு அங்க ஒரு பிரச்சனை நடந்தா அங்கே தமிழரை பத்தி பேசுறாரு. நம்ம ஆர்மி முன்னாடி தமிழரை பத்தி பேசுறாரு. தமிழர்கள் மேலேயும் தமிழ் மக்களின் மேலேயும் அவருக்கு ஒரு 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 சாஃப்ட் கார்னர் இருக்கா, இல்ல அதீத அன்பு இருக்கா? என்ன காரணம்? இல்ல, இயல்பாகவே தமிழர்கள் மீது அவருக்கு மரியாதை உண்டு. தன்னால தமிழ் கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது என்கிற ஆதங்கம் அவருக்கு உண்டு. அதை பல தடவை அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்.